வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவிப் நாலேஜ் ஹப். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல விதி 4 என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விதி 3, விதி 2 ரெண்டுக்குமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை போய் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஆர்டிகல் 4 ரொம்ப நல்லாவே புரியும். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 4 என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஆர்டிகல் 4 விதி 2 மற்றும் 3 படி இயற்றப்படும் சட்டங்கள் 1 மற்றும் 4 அட்டவணை திருத்துவதற்காகவும் துணை உறு சார்புறு விளை உறு பொருட்பாடுகளுக்கு வகை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்ம விதி 2 அடிப்படையிலேயோ விதி 3 அடிப்படையிலேயோ ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா, அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல உள்ள ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 4, அதாவது அட்டவணை 1, அட்டவணை 4ல ஒரு சில மாற்றங்கள் உருவாகுது. சரிங்களா? ஏற்கனவே டூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல அட்டவணைனா என்ன, அட்டவணையில எத்தனை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு, அதே மாதிரி விதிகள் எத்தனை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களுக்கு இந்த ஆர்டிகல் 4 புரியும். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3 படி நம்ம ஒரு விஷயம் பண்றப்போ ஷெட்யூல் 1ல ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஷெட்யூல் 1னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஷெட்யூல் 1ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாநிலங்களின் பெயர்கள் மற்றும் அதனுடைய ஆட்சி வரையறை, ஆட்சி பகுதியின் வரையறை, அதாவது டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸோட ஒரு பேர், அதனுடைய ஆட்சி பகுதிகள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது ஷெட்யூல் 1ல சொல்லப்பட்ட விஷயம். இப்போ விதி 2 அடிப்படையில நம்ம ஒரு விஷயம் பண்றோம். அதாவது தலைமன்னார் அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம இந்தியாவோட இணைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அது ஷெட்யூல் 1ல அதனுடைய பெயரை நம்ம சேர்க்கணும் தானே. ஏற்கனவே 28 மாநிலங்கள் இருக்கு. அதை ஒரு புது மாநிலமா இந்தியால நம்ம நிறுவுறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷெட்யூல் 1ல அந்த மாநிலத்தினுடைய பெயரை சேர்க்கணும். ஸோ அதுதான் ஷெட்யூல் 1ல மாற்றமாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூல் 4 4வது அட்டவணையிலையும் ஒரு சில மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 4வது அட்டவணையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்துக்கு ராஜ்யசபையில எவ்வளவு சீட் இருக்கணும், எத்தனை சீட் இருக்கணும் அப்படிங்கிறத 4வது அட்டவணையில சொல்லியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி விதி 2 அடிப்படையில நம்ம ஒரு விஷயம் பண்றோம். உதாரணத்துக்கு இப்ப கராச்சி அப்படிங்கிற ஒரு பகுதியை இந்தியாவோட இணைக்கிறோம். அதாவது விதி 2ங்கிறது இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை இந்தியாவோட இணைக்கிறது சொல்லுது. ஸோ கராச்சிங்கிற ஒரு பகுதியை இந்தியாவோட இணைக்கிறோம் அப்படின்னா, அப்போ அந்த பகுதிக்கும் மாநிலங்களவையில ஒரு சில சீட் கொடுக்கணும் தானே. அப்போ அதுவுமே ஷெட்யூல் 4ல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி புது மாநிலங்களை நம்ம சேர்க்கிறப்போ ஷெட்யூல் 4லையும் ஷெட்யூல் 1லையும் ஒரு சில மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் வகையில இருக்கு. அப்போ விதி 2 அடிப்படையிலையும் விதி 3 அடிப்படையிலையும் நம்ம ஒரு விஷயம் பண்றப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் வகையில் இருக்கு. சரிங்களா? ஆனா இப்படி விதி 2 அடிப்படையிலையும் விதி 3 அடிப்படையிலையும் ஒரு விஷயம் பண்றப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்காக சிம்பிள் மெஜாரிட்டியே போதும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமானது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னா அதுக்கும் தனியா ப்ரொசீஜர் இருக்குன்னு சொன்னேன். அது எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விதி 368 கீழே சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 368 விதி 368 அடிப்படையில தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும் அப்படின்னா 2/3 மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும், அதாவது ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அல்லது 2/3 மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில தான் அந்த மசோதா பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 அவையிலையும் பாஸ் ஆகணும். ஆனா ஆர்டிகல் 4 என்ன சொல்லுது அப்படின்னா, விதி 2 அடிப்படையிலையும் விதி 3 அடிப்படையிலையும் நம்ம ஒரு விஷயம் பண்றப்போ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இந்திய அரசியலமைப்பு திருத்த சட்டம் தேவையில்லை. சாதாரண சட்டத்தை இயற்றும் வகையில் அந்த பில் பாஸ் ஆனாலே போதும், அதாவது சிம்பிள் மெஜாரிட்டியில பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்றதுதான் விதி 4. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தெளிவா நிறுத்தி
ஃபுல்லா வீடியோ கேளுங்க, கண்டிப்பா புரியும். ஸோ சக்சஸ்ஃபுல்லா ஆர்டிகல் 4 நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ பார்ட் 1 ரொம்ப அழகா நம்ம ஒவ்வொன்றா பார்த்து முடிச்சிட்டோம். பிரிவு 1 நம்ம முடிச்சிட்டோம். பிரிவு 1ஓட அசோசியேட் ஆகி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இனி வரக்கூடிய காணொலியில பார்ப்போம். உதாரணத்துக்கு இப்போ 28 மாநிலங்கள் இருக்கு. இந்த 28 மாநிலமும் சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி மொழிவாரிய அடிப்படையில நம்ம இந்திய மாநிலங்களை பிரிச்சிருக்காங்க. ஸோ அப்படி பிரிக்கிறப்போ என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய மாநிலங்களினுடைய பெயரெல்லாம் மாத்திருக்காங்க. உதாரணத்துக்கு 1969க்கு அப்புறம் தான் நம்ம மாநிலத்துக்கே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பெயர் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் அப்படிங்கிற பேர் தான் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய யூனியன் டெரிட்டரிஸ் சேர்த்திருக்காங்க. நிறைய யூனியன் டெரிட்டரிஸ்க்கு மாநில அந்தஸ்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சரிங்களா? அடுத்த வீடியோல. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.